சிபிஐ இயக்குனர் பதவி நீடிப்பு வழங்கிய ஒன்றிய அரசை கண்டித்து காங்கிரசார் திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம். திருச்சி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரெக்ஸ் தலைமையில் மெயின்காட்கேட்டில் உள்ள காங்கிரஸ் அலுவலகமான அருணாச்சலம் அலுவலகம் முன்பு ஒன்றிய மோடி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் போது எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்காக சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூட்கு ஓராண்டு பதவி நீட்டிப்பை வழங்கிய மற்றும் நீட் தேர்வை ரத்து செய்து மாநில அரசே தேர்வுகளை நடத்துவதற்கு அனுமதிக்க மறுக்கிற ஒன்றிய அரசை கண்டித்து கோஷமிட்டனர். இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய மக்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கும் இந்த பாசிச பாஜக அரசு, மோடி தலைமையிலான அரசு தொடர்ந்து பல்வேறு சதித்திட்டங்களை இந்திய மக்களுக்கு செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பணி ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சிபிஐ டைரக்டர் IPS அதிகாரி பிரவீன் சூட் அவர்கள் மேலும் ஓராண்டு பதவி நீடிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இந்த உத்தரவு எதற்காக? அவர்களை தொடர்ந்து பல்வேறு அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பணியினை கொடுக்கலாம். ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய அதிகாரிகள் நியாயமானவர்கள், உண்மையானவர்கள். ஆனால் இவரை போன்ற அதிகாரிகளை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து இந்த நாட்டு மக்களை துன்புறுத்த வேண்டும், எதிர்க்கட்சிகளை முடக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இப்படிப்பட்ட ஒரு செயலில் பாசிச பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதே வேளையில் பல்வேறு மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் பல்வேறு தரப்பினர் இருக்கிறார். குறிப்பாக ரயில்வே அதிகாரிகளும் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க உள்ள அனைத்து ரயில்வே ஊழியர்களுக்கும் 1 வருஷம் நீடிப்பு கொடுப்பாங்களா? ஏன்னா அதில் அவங்களுக்கு எந்த பயனும் இல்லை. இப்போ இந்த பயன் 1 வருஷமாக மேற்கொண்டு எல்லா எதிர்க்கட்சிகளையும் முடக்க வேண்டும், அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள். இதனை எங்கள் எதிர்க்கட்சி தலைவர், தன்னலமற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய உதவியோடு நாங்கள் அனைவரும் இங்கு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர்களுடைய இந்த முயற்சியை விரைவில் முறியடிப்போம். அதே வேளையிலே நீட் தேர்வு நமது மாணவ செல்வங்களுக்கு மருத்துவ படிப்பிற்கான கனவினை முற்றிலும் அகற்றக்கூடிய, பழிவாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை நீட் தேர்வு அமைந்துள்ளது. நமது தமிழ்நாட்டிலேயே, ஏன் இங்கே திருச்சியில் பக்கத்தில் அரியலூர்லலாம் பல்வேறு மாணவிகள் தற்கொலைக்கு தூண்டுதல் படுத்தியுள்ளனர். அப்படிப்பட்ட இந்த நீட் தேர்வுக்கு பல்வேறு விளக்கங்களை கொடுத்து தலை சிறந்த அந்த படிப்பு அப்படிலாம் அவங்க சொல்லி கேட்டால் விஸ்வகுருவாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. கல்விகளுக்கெல்லாம் மிகப்பெரிய தரத்தை உயர்த்தக்கூடிய அரசு இந்த அரசு என்றெல்லாம் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த அரசு தயாரிக்கிற இந்த நீட் தேர்வு வினாத்தாளினை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, விட்டுருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்? விட்டது மிகப்பெரிய ஒரு குற்றம். இந்த குற்றத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்கு பொறுப்பேற்று இது சம்பந்தப்பட்டவர்கள்லாம் அவங்களுடைய பதவி காலங்களை உடனடியாக நீக்க வேண்டும். இந்த அரசே இதற்கு பொறுப்பேற்று இந்த அரசும் விலக வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம்.